வார்த்தைகளை நாம் கேட்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம் நேரத்தை செலவிடுவோம். தேவன் சொல்றாரு, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். புத்தி எப்படி சம்பாதிக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்குது புத்தி. தேவனுடைய அவர் தான் புத்தி. அந்த வார்த்தையில தான் நீங்க என்ன பண்ண முடியும்? புத்தியை சம்பாதித்துக் கொள்ள முடியும். அறிவு இருக்கணும் பாருங்க. எல்லாவற்றுக்கும் அறிவு ரொம்ப முக்கியம் இல்லையா? அறிவு இல்லைன்னா நம்ம வாழறதே வேஸ்ட். எல்லாவற்றுக்கும் அறிவு இருக்கணும். அதாவது நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது அறிவு தான் நமக்கு என்ன பண்ணுது? செய்ய வைக்குது. காலையில் எழுந்திருக்கிறோம், எழுந்த உடனே என்ன பண்ணுறோம்? பல்லு விளக்க சொல்லுது இல்லையா? அறிவு இருந்தால் தான் பல்லு விளக்கம் போவோம். அறிவு இருந்தால் தான் என்ன பண்ணுவோம்? கிச்சனுக்கு போயிட்டு காப்பி போடுறதுக்கு போவோம். அறிவு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அப்படியே அப்படியே கடக்க ஒரு சடலை மாரி கடக்க வேண்டியது தான். அறிவு எல்லாவற்றுக்கும் வேணும். அப்போ எல்லாவற்றுக்கும் அறிவு வேணும். அதேமாரி தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். யாரை அறிகிற அறிவு? தேவனை அறிகிற அறிவு வேணும். அதாவது ஆண்டவர் சொல்ற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா. எதை அறியணுமா? சத்தியத்தை அறியணும். என்ன சத்தியத்தை அறியணும்? யார் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் முதலாவது அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொண்டால் கண்டிப்பாக அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். அந்த அறிவு நமக்கு வேணும். அப்ப நம்ம அதெல்லாம் அறிந்துக்குன்னு தான் நம்ம ஆண்டவரை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த அறிவு இல்லைன்னா நம்ம இன்னைக்கு உட்காந்து சபையில உட்காந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டோம். நம்மளுக்கு அந்த அறிவு வந்துடுச்சு. என்ன அறிவு வந்துடுச்சு? முன்னே நம்ம என்னவா இருந்தோம்? என்ன ஆராதனை செய்திருந்தோம்? புத்தி இல்லாத ஆராதனை செய்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்துல. புத்தினா என்னதுன்னா, அறிவும் இல்லை புத்தியும் இல்லை, ரெண்டுமே இல்லாம புத்தி கட்டத்தனமான ஆராதனை செய்து கொண்டு வந்தோம். செங்கல் எடுத்து ஒரு 3 செங்கல் எடுத்து நம்ம வச்சு அதை என்ன பண்ணுவோம்? அதுக்கு தூபம் காட்டி அதுக்கு குங்கும மஞ்சா வச்சு அதெல்லாம் ஆராதனை பண்ணோம். மரத்தை தெய்வமா வணங்கியிருந்தோம். எந்தெந்த மனுஷன் பார்க்கறதெல்லாம் என்ன பண்ண, மனுஷன் விருப்பம் போல செய்யப்பட்ட சிலையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஆராதனை செய்தோம். இதெல்லாம் நம்ம அறிவு கட்டத்தனமா செய்தோம். புத்தி இல்லாத தனமா நம்ம செய்துக்கணும். இப்போ நமக்கு அறிவு புத்தி ரெண்டுமே வந்துடுச்சு. ரெண்டுமே வந்ததுனால நம்ம போன சைட்ல இருந்து போடுப்பா, போன சைட்ல இருந்து போடுங்க. இப்போ ரெண்டுமே நமக்கு அறிவு புத்தி ஞானம், இது மூணுமே நமக்கு படிப்படியா நம்ம அதை பத்தி அறிந்து கொண்டு வருகிறோம். அறிவு ஃபர்ஸ்ட் படி, 2வது புத்தி செகண்ட் படி, 3வது படி ஞானம். அப்ப ஞானம் உள்ளவர்களாக நம்ம வளரணும் பாருங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அறிவு புத்தி ரெண்டுமே வந்த பிறகு எப்படி நீங்க அவருடைய வழியில நடந்து அவருக்கு உங்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நீங்க இருக்கணும்ன்றத நீங்க தெரிந்து கொள்ளணும். அவர் யாரா இருக்கிறாரு? அவர் இயேசு என்னவா இருக்கிறாரு? இயேசு எதற்கு ஒப்பா இருக்கிறாரு? இயேசு யாரு? எப்படிப்பட்டவர்? இயேசுவை பத்தி நீங்க பார்க்கணும்னா, அதாவது நிருபங்களை படிச்சாதான் நமக்கு புரியும். நிருபங்களை லைனா அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தேவன் ஏராளமான நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபத்துல பாத்தீங்கன்னா, இயேசு எப்படிப்பட்டவரா இருந்து இன்றைக்கு தேவன் வானத்தை விட்டு இறங்கி வந்தார்னா அது பெரிய விஷயம். வானத்தை விட்டு இறங்கி வருது, பரலோகத்தை விட்டு. பரலோகம் எப்படி பண்ணா, பரலோகம் அவரு தங்க சிங்காசனம். அவர் எங்க உட்கார்ந்துருந்தாரு? தங்க சிங்காசனத்தை விட்டு, தங்க வீதியை விட்டு அவருடைய பரலோகம் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா, அந்த பரலோகத்தை நீங்க ஒரு வாட்டி நம்ம போயிட்டோம்னா, அந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு காட்சியான கண்காட்சி பொருளெல்லாம் இன்னைக்கு அநேக இடத்துல ஏற்படுத்துறாங்க பாருங்க. துபாயில சுற்றுப்பயணத்துக்குன்னு, சுற்றுலா பயணங்களுக்குன்னு ஒரு கண்காட்சி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அவ்வளோ தங்க கடலாம் பாருங்க. அங்க போயிட்டுன்னா வரத்துக்கு மனசு வராதான், அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சிருக்கிறாங்களாம் துபாயில. அப்ப அதையே இவ்வளவு மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாங்கன்னா, பரலோகம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஆயிரம் கோடிக்கணக்கான, அதாவது மகிமையா இருக்குதான் அந்த பரலோகம். அந்த மகிமை உள்ள பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்ப வெயில் காலம் வருது. வெயில் காலத்துல நீங்க என்னத்தை யூஸ் பண்ணுவீங்க? தூங்கும்போது ஏசி யூஸ் பண்ணுவீங்க. ஏசி இல்லாத என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ரேஞ்சுக்கு சில பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஏசி இல்லாத என்னால இருக்க முடியாதுங்க. அவங்கள போயிட்டு நீங்க பேன் இருக்கிற ரூம்ல படுக்க வைக்கலாம், படுக்கவே மாட்டாங்க, தூங்கவே மாட்டாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது? ஐயோ என்னால ஏசி இல்லாத தூங்க முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் தூங்க முடியாது, அப்படியே தத்தளிப்பாங்க பாருங்க. ஒரு காரியத்தை விட்டு நம்ம கீழான காரியத்துக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்குது பாருங்க. இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா தேவன் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார்னா எந்த அளவுக்கு தன்னைத்தானே வெறுத்து எந்த அளவுக்கு இறங்கி வந்திருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இறங்கி நமக்காக நம்மளை மீட்டு எடுத்து உங்களையும் என்னைய எப்படி இணைக்கணும்னு விரும்பினார் பாத்தீங்கன்னா, அவர் விரும்பின விருப்பத்தெல்லாம் நீங்க பாருங்க. அவர் விரும்பின பிரகாரம் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டு
அந்த இணைப்புல நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்ன்றது ஆண்டவர் விரும்புறாரு. எழுதி பவுலை கொண்டு எழுதி நமக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்களும் நானும். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? இது சத்தியம். இதை மறக்கவே மறக்காதீங்க. நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்தான அல்ல நீங்களும் நானும். என்ன இல்லை, நம்ம உலகத்தில் இருக்கிறோம். ஆனா உலகத்தான் அல்ல. நம்ம யாரு எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கோம்னா தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் அதை மறக்க கூடாது. இந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன கிடையாது? இந்த ராஜ்யத்துக்குள்ள வறுமை கிடையாது, தரித்திரம் கிடையாது, பசி கிடையாது, பட்டினி கிடையாது, வியாதி கிடையாது. இதெல்லாம் இந்த ராஜ்யத்துக்குள்ள இல்லவே இல்லை. ஏன்னா இந்த ராஜ்யத்துக்குள்ள அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ள நம்ம வாழ்கிறோம். நம்ம பாத்தீங்கன்னா என்னங்க, நீங்க உலகத்துல தான் இருக்கு, நீங்க வேற ராஜ்யத்துல இருக்கீங்க இல்லையா? இந்த காலகட்டத்தில் இப்ப மு.க. ஸ்டாலின் தான் ராஜ்யம் நடத்தி இருக்கிறாரு. அவருடைய ராஜ்யம் தான் இப்ப நடக்குது. அப்படிப்பட்ட இது வெளியரங்கமான ராஜ்யம். இதெல்லாம் தேவ ராஜ்யம் வெளியரங்கமானது கிடையாது. அது எப்படி இருக்குன்னா இருதயத்துக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிற ஒரு ராஜ்யம். இது எந்த ராஜ்யம்? அவர் எங்க இருக்கிறார்? வாசம் பண்ணுகிறார். இருதயத்துக்குள்ளே இருந்து நம்ம நடத்துகிறார், நம்மளை ஆளுகை செய்கிறார். இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவர் உங்களையும் என்னையும் எப்படி இணைக்கணும்னு சொல்லி தேவன் விரும்பினார். பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க, கொலேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து லைனா நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கொலேசியர் 1:12 பக்கம் 275 பக்கம், புதிய ஏற்பாடு புத்தகம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான் படிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாய் இருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்தீர்ப்பீர்களானால் அப்படியாகும். போதும். பாருங்க, நம்ம 12லேருந்து 22 வரைக்கும் நம்ம வாசித்தோம் இல்லையா? இங்க என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கு அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களா ஆக்கினவரும். யாருடைய சுதந்திரத்துல? பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்குள்ளே பங்கு அடைவதற்காகவே உங்களையும் என்னையும் தேவன் தகுதிப்படுத்தினார். தகுதி இல்லாத நமக்கு தகுதியை கொடுத்தார். தகுதி இல்லை, நமக்குலாம் எந்த தகுதியும் கிடையாது. அவருடைய சுதந்திரத்துல பங்கு அடைவதற்கு நமக்கு தகுதி இல்லை. பாருங்க, இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிகளுக்கெல்லாம் சுதந்திரவாளி யாரு என்று பார்த்தீங்கன்னா யூதர் குலத்தை சேர்ந்தவங்க தான். புறஜாதியான மக்களாகிய நம்மை தேவன் தேடி வந்து பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்காக உங்களையும் என்னையும் தேவன் தகுதிப்படுத்தினார். அதை நீங்க மறக்கவே கூடாது. தகுதி உள்ளவரா ஆக்கிட்டாரு. பாருங்க, தகுதி உள்ளவரா ஆக்குவாரா? எப்ப எங்களுக்கு தகுதி கிடைக்கும்? கன்ஃபார்ம் ஆயிடுச்சாங்க எங்களுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க பாருங்க. அரசாங்கத்தில் வேலை செய்யும் போது ஈபியில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரன் இருக்கிறான், சுரேஷ் என்ற சகோதரன். நான் 30 வருஷமா 25 வருஷமா வேலை செய்யறியா, இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இதே தான் சொல்றாங்க. இன்னும் கன்ஃபார்மே ஆக மாட்டேது, பர்மனெண்ட்டாக கிடைக்கலையா. டெம்பரவரியாக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ அவங்க கொடுக்குற இந்த கரண்ட் கம்பத்தில் ஏறினா அதில் ஏறினா காசு கொடுப்பாங்க, அதை வச்சு என் குழப்ப நடத்தின்னு. இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, என்ன தகுதிப்படுத்தலை. அரசாங்கத்தில் எனக்கு என்ன கொடுக்கல, இன்னும் அரசாங்கத்தில் இன்னும் என்ன கொடுக்கல, அதாவது பர்மனெண்ட் கொடுக்கலையாம். பர்மனெண்ட் கொடுத்தாதான் என்ன கிடைக்கும்?
வேலைக்கு வந்து போனாலே சம்பளம், வேலை உள்ள போயிட்டாலே சம்பளம் அப்படின்னு. இவங்க ஒரு நாள் லீவ் ஏற்றா கூட சம்பளம் கிடையாது அப்படின்னு 25 வருஷமா நான் செஞ்சு கிடையாது, இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலன்றாங்க. ஆனா தேவன் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே உங்களை என்ன பண்ணிட்டார், தகுதிப்படுத்திட்டாரு. இன்னும் தகுதி உங்களுக்கு வரல, உங்களுக்கு இன்னும் நீங்க வந்து இன்னும் ஒரு 25 வருஷம் நீங்க சபைக்கு வந்துக்கினே இருக்கணும். விடாம ஒரு நாள் கூட நீங்க கரெக்டா நீங்க உங்க பேர் வந்து என்ன ஆகக்கூடாது, ரீமார்க் ஆகக்கூடாது. ரீமார்க் ஆகாத நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா உங்களை தகுதிப்படுத்துவேன், அப்பதான் உங்களுக்கு தகுதி என்று சொல்லி தேவன் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டத்தெல்லாம் கொடுக்குறார். என்னைக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசுவை தன் இருதயத்தில் விசுவாசித்து தன் வாயில அறிக்கையிட்டு அவரை சொந்த தெய்வமா என்றைக்கு ஏற்றுக்கொண்டீங்க அன்றைக்கே உங்களை தகுதிப்படுத்தியாச்சு. நீங்களும் ஏற்கு முன்னே இருக்கிற பரிசுத்தவான்களும் அவங்க ஒரு உயர்ந்த ரகத்தை சேர்ந்தவங்க, நீங்க கொஞ்சம் உயர்ந்த ரகத்திலிருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணல, வேறு பிடிச்சு பார்க்காம 2 பேருக்கும் ஒரே சமத்தை கொடுக்கிறாரு. நீங்களும் அவரும் என்னவா இருக்கிறோம், ஒரே தகுதி தான் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். உங்களையும் என்னையும் தேவன் தகுதிப்படுத்திட்டார் என்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் எப்படி பண்ணோம், இல்லைங்க அவர் பிரசித்த பெற்ற ஊழியக்காரங்க, அவர் பெரிய தேவதாசருங்க, இல்ல அவர் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். அவர் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக அழைக்கப்பட்டு தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி எடுத்து பிரசங்கிக்கும்படி அவருக்கு வேத புத்தகத்துல வார்த்தைகள் எல்லாம் தெளிவா எடுத்து கொடுப்பதற்காகவே அதற்காகவே அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். கண்டி அவர் உயர்ந்தவர், நீங்க கொஞ்சம் கீழ்மட்டமானவங்க அப்படின்ற தகுதி ஆண்டவர் வைக்கல பாருங்க. எல்லாருக்கும் ஒரே தகுதி தான் கொடுத்திருக்கிறார். நீங்களும் அவரும் ஒரே தகுதி, பிரசித்த பெற்ற ஊழியக்காரங்க, வல்லமை உள்ளவருங்க, அபிஷேகம் பெற்றவருங்க. அவர் அபிஷேகம் பெற்றவர், அதனால நாங்கள் அபிஷேகத்தை தேடி அவர்கிட்ட போறோம். இல்ல பாருங்க, நீங்க அவர்கிட்ட போய் அபிஷேகத்துக்கோசம் அங்க போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களையும் அவரையும் என்னையும் ஒரே தகுதி தான் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. என்ன தகுதிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். கவனிக்கிறீங்களா, யார சோத்தரிக்கிறோமா? இதற்கு யார் காரணம் என்று சொன்னா, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் இதுக்கு காரணம். அதற்காகவே நான் என் பிதாவாகிய தேவனை என்ன பண்ணணுமா, சோத்தரிக்கிறேன். உங்க உள்ள சொல்லணும், உங்க உள்ள எப்போதும் சொல்லணும், என் பிதாவாகிய தேவனே உமக்கு சோத்திரம் அப்பா, உம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்திலே அனுப்பி இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே, உமக்கு கோடி சோத்திரம் என்று பிதாவாகிய தேவனை சோத்தரிக்கணுமா. எத்தனை பேர் சோத்தரிக்கிறீங்க? அப்படி சோத்தரிக்கிறவர்களே பாக்கியவான்கள். உங்க உள்ள நன்றினால் நிறைந்திருக்கணும். ஒரு நாளும் யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய மாபெரும் காரியத்தை என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மளை என்ன பண்ணிருக்கார், தகுதி உள்ள இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கு அடைவதற்காக எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. தேவனிடத்துல என்னென்னலாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நீ கொடுப்பதுக்கு எதுவுமே இல்லையா, அவர் சொல்லிட்டாரு. ரோமர் புத்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல தன்னுடைய குமாரனே கொடுத்துட்டாரு. இனி கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையா. இனி என்ன இருக்குதா, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டாராம். யாருக்கு கொடுத்துட்டாராம்? இல்லைங்க என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, நான் வெறியும் ஓட்டாண்டியா இருக்கிறேன், அப்படி இல்லை. புரியுதுங்களா? இனி என்கிட்ட இதை கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்துல அவர் சொல்லலை. எல்லாம் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்து இன்னும் இது ஒண்ணு குறையா வச்சிருக்கிறீங்களாண்ட, இதையும் கொடுக்கூடாதா அப்படின்ற சொல்ற வார்த்தைக்கு எதுவுமே அவர் மீதி வைக்கலையாம். எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாருன்றத விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்களும் நானும் பாவ மன்னிப்பிலிருந்து மீட்கப்பட்டோம், அதை மறக்க கூடாது. எதுல இருந்து மீட்கப்பட்டீங்க? பாவம் மன்னிப்பு. பாவம் மன்னிப்புனா ஆதாம் செய்த பாவத்தினால நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் பாவம் வந்துச்சு இல்லையா, அந்த பாவத்திலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்பட்டாச்சு. பாவம் மன்னிப்பாகிய மீட்பை கிறிஸ்துவாகிய இயேசு நமக்கு கொடுத்துட்டாரு. அந்த விசுவாசம் உங்க உள்ளத்துல இருக்கணும். நான் பாவத்துல இருந்து மீட்கப்பட்டேங்க, ஆனா பாவம்ன்றது அடிக்கடிக்கு வருது, இதை செய்ய எதனா ஒண்ணு செய்ய வைக்கிறதுக்கு பாவம் வருது. ஆனாலும் பாவம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அதை விட்டு விலகி ஓடுறவங்களா இருக்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா, அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி அவர் தான். எல்லாம் அவருடையது. எல்லாம் யாருடையதுங்க? பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, வானமும் பூமியும் அவருடையது, அதில் உள்ள சகல குடிகளும் அவருடையவர்கள், எல்லாமே அவருடையது. யாருடையது? குமாரனாகி கிறிஸ்துவுடையது.
அவர் தான் என்னவா இருக்கிறாரு? நம்மளுடைய மூத்த சகோதரன். நம்ம அண்ணன் அவரு. யாருங்க அவரு? அவர் யாரு? நம்ம அண்ணன், மூத்த அண்ணன் அவர் தான். என்னங்க அண்ணன் சொல்றீங்க? அவர் தாங்க சொன்னாங்க. இயேசுவே சொல்றாரு. இயேசுவே சொல்றாரு அண்ணன் தான். நான் போயிட்டு அவர் என்ன சொல்ற, நீங்க சகோதரர்கள் என்று சொல்ற. உதாரணத்துக்கு சொல்லணும்னா யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தோட படிங்க. படிமா யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. உயிர் தெழுந்து வந்த உடனே என்ன சொல்றாரு பாருங்க. யோவானின் சுவிசேஷம் 20:27 படிங்க. மகத்தல நான் மரியாதை கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். சாரி இருமா, எதுல என்ன வசனம் படிச்சா? 20:17 இருங்க. நான் ஏன்னா திடீர்னு உங்களுக்கு எடுத்தேன் இல்லையா, அதனால சொல்றேன். இருங்க, 17 படிச்சு பாருங்க. 17 படிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு அதான் படிங்க. அதேதான் படிங்க பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? என் சகோதரிடத்திற்கு போய். யார் இடத்துக்கு போக சொல்றாரு? சகோதரிடத்திற்கு. என் சகோதர இடத்துக்கு போக சொல்றாரு. யார் இடத்துக்கு போக சொல்றாரு? நீ என் சகோதரிடத்துக்கு. அப்ப சகோதரனா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? சகோதரனா என்ன அர்த்தம்? என் சகோதரனா இவரு சகோதரர் கூட பிறந்தவங்களே சகோதரனா தான் சொல்றாரு. என் சகோதரத்துக்கு போய் என்ன சொல்றாரு? நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்க தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. போ, மகத்துல நான் மரியாதையா முதல்ல போ, என் சகோதரி கிட்ட போய் சொல்லுங்கன்றாரு. என் சகோதரி கிட்ட போய் சொல்லு, நான் உயிர் தெழுந்து வந்துட்டேன். நான் உயிர் தெழுந்து வந்து என் பிதாவிடத்துக்கு போகிறேன். என் பிதாவிடத்துக்கும் உங்க பிதா இடத்திற்கும், என் தேவனிடத்துக்கும் உங்க தேவனிடத்துக்கும் நான் ஏறி போக வரேன், போய் சொல்லுன்றாரு. அப்ப சகோதரர் என்று சொன்னால் அவர் தான் மூத்த சகோதரர் நம்ம எல்லாருக்கும். அவர் என்னவா இருக்கிறார்? அவரு சொல்லுங்க. அவர் என் மூத்த சகோதரர். அப்படி என்ற எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கும். என் மூத்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, என்னை தொட்டீங்கன்னா என் சகோதரன் வந்துருவாரு. சொல்லுங்க, என்னை தொட்டா யாரும் வந்துருவாரு? உங்க சகோதரன் வந்துருவாரு. சொல்லுவாங்க, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருக்கும் பாருங்க. ஆனா அண்ணன் தம்பிக்குள்ள யாராவது தம்பியோ அண்ணனையோ ஒருத்தன் அடிச்சிட்டா ரத்த பாசம் விடாது பாருங்க. ரொம்ப நாள் பகையா இருப்பாங்க, 2 பேரும் பேசாத இருப்பாங்க. ஆனா வேற யாருன்னா கை வச்சிட்டானா, அண்ணங்க அண்ணா இருந்தாலும் தம்பிக்கு அண்ணா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? விட மாட்டாங்க. என் அண்ணனே மேலே நீ கை வைப்ப, நான் வேணா எங்க அண்ணனாண்ட சண்டை போட்டுக்கலாம்டா, நீ யாரா எங்க அண்ணன் மேல கை வைக்க, என் தம்பி மேல கை வைக்க நீ யாரா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ரத்த சம்பந்தம் பட்டது உடனே துடிக்குது பாருங்க. பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ரத்த சம்பந்தம் நமக்குள்ள தேவன் உண்டாக்கிட்டாரு. தம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு நமக்கு இருக்கிறார் என்கிறத நீங்களும் நான் என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணுமா? இப்ப நீங்க படிச்சீங்கன்னா இப்போ புரியும் பாருங்க. இப்ப நம்ம தொடர்ந்து படிக்கலாம். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாக, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாக, சகல வஸ்துக்களும், சிங்காசனம் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவருக்கு தான். இது எல்லாம் அவருக்காக தான். எல்லாம் இந்த தூசி துரும்பு எல்லாமே அவரை கொண்டுதான் உண்டாக்கப்பட்டது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கும் தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோலிருந்து எழுந்த முதற் பேரானவர். உலகத்துல யாரும் மரித்து உயிரோடு எழுந்து வந்தது யாரு என்று சொன்னா இயேசுதான். இவதான் முதல் எழுந்து வந்து இன்றைக்கு ஜீவன் உள்ளவரா இன்றைக்கு என்ன பண்ணாரு? வாசம் பண்ணின்னு இருக்கிறாரு. இல்லைங்க, லாசர் தானே முதல் மாதிரி உயிரோடு எழுந்து வந்தாரு. மறுபடியும் செத்துட்டாரு. மறுபடியும் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? மறுபடியும் செத்து போயிட்டாரு அந்த மனுஷன். அவரை எழுப்பினாரு, ஆனா மறுபடியும் செத்துட்டாரு. இவர் எப்படினாரு? எழுந்து வந்தாரு. என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறாரு? ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். அதை தான் நீங்க பார்க்கணும். அந்த அறிவு இருக்கணும் நமக்கு. இல்லைங்க, லாசரு தான் முதல் ஆண்டவர் எழுப்பினாரு. அவர் தானே கணக்கு வரும். ஆனா அவர் மறுபடியும் அந்த மனுஷன் செத்து போயிட்டாரு. ஆனா அது கணக்கு இல்லை. மரித்தோலிருந்து முதற் எழுந்தவர் யார் என்று சொன்னால் நம்ம ஆண்டவராகிய இயேசு. என் மூத்த சகோதரர், எங்க மூத்த அண்ணாச்சி. சொல்லுங்க, எங்க மூத்த அண்ணாச்சி. சொல்லுங்க. ஆமா, நம்ம மூத்த அண்ணாச்சி தான் முதல்ல எழுந்தவர். அவரை நீங்க என்ன பண்றீங்க? முன்ன வச்சிங்க.
அவர் எழுந்து வந்தது போல நாங்களும் எழுந்து வருவோம். அந்த நம்பிக்கையோட தான் நாங்க இன்னைக்கு சபையில வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஐயோ இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு சாவர நேரத்துக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பயமும் நடுக்கும் வந்துட்டு பாருங்க. சாவர நேரத்துக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாவர நேரத்துக்கு ஐயோ நான் என் பிள்ளைங்களை பேர பிள்ளைங்களை விட்டு போனேன், நான் கட்டின வீடை விட்டு போனேன், நான் வாங்கின நல்ல நீதியெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனேன், எப்படி நான் விட்டுட்டு போறதுக்கு மனசே வராது. அவங்க வாயில அந்த நிலத்தை என்ன பண்ணாங்க, மண்ணை எடுத்து வாயில ஊத்தினோன்னா தான் உயிர் போகுது அவங்களுக்கு. மண்ணை கரைச்சி ஊத்துறாங்க பாருங்க வாயில. அது மேலே ஏக்கம். உங்களுக்கு எது மேல ஏக்கம்? ஏசு கிறிஸ்து மேல ஏக்கம். அந்த ஏக்கத்துல நாங்க என்ன பண்ணுவோம், இந்த பூமி எங்களுக்கு நிலையானதல்ல, நிலையில்லாத இந்த வாழ்வை நாங்க மேல நம்பிக்கை வைக்கல. நிலையானவர் ஒருவர் இருக்கிறார், அவர் மேல எங்களுக்கு ஏக்கமா இருக்குது. அவரை எப்போ போய் பார்ப்போம், அவர் அழக பார்க்கணும், அவர் பட்ட காயத்தை நாங்க பார்க்கணும், அவளுடைய விழாவை நாங்க தொட்டு பார்க்க போறோம், கைகளின் அவர் ஆணி பாய்ந்த கரங்களை நாம் தொட்டு பார்க்க. அப்படியேதான் இருக்கிறாராம் பாருங்க. அந்த அடையாளத்தோடு தான் அவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. தேவன் நல்லவர், நமக்காகவே அப்படியே இருக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ணணும், அவர் மேல ஏக்கமா இருக்கிறவர்களா இருப்பீர்கள் தான். சகலமும் பரிபூர்ணமா அவருக்குள்ளே வாசமா இருக்க அவர் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிட்டுதான். அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களையும் பூலோகத்தில் இருக்கிற நம்மையும் என்ன பண்றாரு, ஒன்றோடு ஒன்று இணைப்பதுதான் தேவனுடைய விருப்பம். சொல்றாரு பாருங்க, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் இருவரையும் ஒப்புரவாக்குவது தேவனுடைய விருப்பமும் சித்தமா இருக்கிறது. பரலோகத்துல தேவ தூதர்கள் உயர்ந்தவர்கள், நீங்களும் நானும் குறைந்தவர்கள் இல்ல பாருங்க. அவங்களாம் பணிவிட ஆவீங்க. அவங்களாம் யாருங்க? அவங்க தேவன் நம் ஊழியக்காரனாகிய நமக்கு பணிவிட செய்வதற்காக பணிவிட ஆவிகளாம் அவர் தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த பணிவிட ஆவிகளை நீங்க கூப்பிடணுமா, ஆண்டவரே நான் இந்த வேலையை தொடங்குறேன், ஆண்டவரே உங்களுடைய பணிவிட ஆவியை எனக்கு முன்பாக அனுப்புங்கப்பா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், கேட்கணுமா. பணிவிடை ஆவியை எனக்கு அனுப்ப ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை நான் போகிறேன், உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் புறப்பட்டு போகிறேன், பணிவிட ஆவிகளை எங்களுக்கு முன்பாக அனுப்பும் ஆண்டவரே, அவர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யட்டும். அப்படியே பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் தேவன் இருவரையும் ஒப்புரவாக்குவதே தேவனுக்கு பிரியமாயிட்டது. உங்களையும் பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்களை ஒப்புரவாக்கி ஆண்டவர் பார்ப்பதுதான் தேவனுக்கு பிரியம். அதனால முன்னே நீங்கள் அந்நியர்களா இருந்தீங்க. எல்லாரும் நம்ம என்ன வந்தோம், அந்நியரா இருந்தோமா இல்லையா? அந்நியர்னா என்னது, தேவனை பத்தி தெரியாதவர்களா இருந்தோம், அந்த அறிவில்லாதவர்களா இருந்தோம், புத்தி இல்லாதவர்களா இருந்தோம். ஏசுனாலே நமக்கு என்ன தெரியாது, ஏசுனா நமக்கு அதோ தெரியவே தெரியாது. அதோ ஏசுனா அதோ மாதா கோயில் இருக்குது, அதோ மகனே இதோவும் தாய் அப்படின்னு சொல்லி ஒரு சிலை இருக்கும் பாருங்க. மகனே இதோவும் தாயினோடனே நம்ம என்ன பண்ணுவோம், தாயே நான் வந்துட்டேன், உங்ககிட்ட வந்துட்டேன் தாயே, உன்னை நான் பார்த்து நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன்னு சொல்லி அநேகர் அங்க போய் நிக்கிறாங்க பாருங்க. போய் நிக்கிறாங்களா இல்லையா? அங்க போய் நிக்கிறாங்க. நம்ம அதுதான் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது யாரு நம்மளுடைய தேவன், இயேசு யாரு என்பதை நம்ம அறிவு வந்துடுச்சு. முன்னே நம்ம அந்நியரா இருந்தோம், துர்க்கிரினாலே மனதிலே சத்துருக்களா இருந்தோம். என்னவா இருந்தோமா நம்ம பாருங்க, என்னவா இருந்தோம், சத்துருக்களா இருந்தீங்க. சத்துருனா யாரு, எதிரியாளியா இருந்தோம். நமக்கும் தேவனுக்கு என்னவா இருந்தது, நீங்களும் தேவனும் எப்படிப்பட்ட விடுறாங்க. ஆண்டவர் வந்து நம்ம மேல என்ன பண்ணல, அவர் நம்ம மேல வந்து அநியாயத்தையோ அக்கிரமத்தையோ செய்கிறவரா இல்ல, நம்ம தான் அவர் வெறுக்கிறவர்களா இருந்தோம். அவரை வெறுக்கிறவர்களா இருந்தோம். யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். ஏன்னா நமக்கு என்ன இல்லை, அந்த வெளிப்பாடு இல்லை. உண்மைதானே? அந்த வெளிப்பாடு இல்லாதொட்டி தான் நம்ம அந்த காரியத்தை செஞ்சிருந்தோம். இப்ப நமக்கு அந்த வெளிப்பாடு வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு, இவர் தான் உலகத்தை ரட்சிக்க வந்த தெய்வ ஆட்டுக்குட்டி, என்னை மீட்டெடுக்க வந்த தெய்வம், பாவத்திலும் அக்கிரமத்தில இந்த என்னை மீட்டு எடுத்த தெய்வம் இவர் தான்ன்றது இப்ப வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன வரல, அவருக்கு முன்பாக இப்ப நம்ம சத்துரு கிடையாது. முன்னே சத்துருவா இருந்தோம். முன்னே நம்ம துர்க்கிரினாலே மனதிலே சத்துருக்களா இருந்தோம். இப்ப நம்மள என்ன வாங்கிட்டாரு, உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் என்ன வாங்கிட்டாரு நம்மள. இப்ப நீங்க அவர்கிட்ட போயிட்டு நிற்கும் போது உங்களை யாரும் குற்றப்படுத்துறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லையா. யாருமே என்ன பண்ண முடியாது. எனக்கு தெரியும் அவன் என்னென்ன பாவம் பண்ணா அத்தனையும் எனக்கு தெரியும். அத்தனை பாவத்தை நான் எங்க போய் போட்டேன், ஆழக்கடல்ல கொண்டு போய் போட்டேன். எங்க போட்டாரா, ஆழக்கடல்ல போட்டதை எடுக்க முடியுமா சொல்லுங்க, எடுக்க முடியாது. ஆழக்கடல்ல கொண்டு போய் போட்டார். எதை போட்டார், நம்மளுடைய பாவத்தை நம்மளுடைய அக்கிரமத்தை எல்லாத்தையும் ஆழக்கடல்ல போட்டாச்சு. அவரே மறந்துட்டாராம். அவரே மறந்துட்ட பிறகு இனி அவர் அந்த பாவத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. அதனாலதான் நம்மள என்னவா சொல்றாரு, குற்றமற்றவனா ஆக்கிட்டாரு. நம்மள என்ன ஆக்கிட்டாரு, நம்மள
குற்றப்படுத்துவதற்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஏதாவது ஒருத்தன் வந்து நீ குற்றவாளி, நீ பாவி, அக்கிரமக்காரன் சொன்னா அதை ஆண்டவர் என்ன பண்ண அங்கீகரிக்க மாட்டாரு. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, உங்களையும் என்னையும் தேவன் குற்றமற்றவனாக நிறுத்திட்டாரு. அதனால நிறுத்தினபடினால குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் என்ன பண்ணக்கூடாது. இன்னும் உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. தண்டனைன்றதுக்கே பேரு இல்லை. கண்டிக்கப்படுவதுன்னா தண்டனை. இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை கொடுப்பாங்க இல்லையா, அந்த தண்டனை கிடையவே கிடையாது. கண்டிக்கப்படாதவர்களாகவும், அப்புறம் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தினாலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். உங்களை என்ன வாக்கிட்டாரு? தேவனோடு ஒப்புரவாக்கிட்டாரு. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிட்டீங்க. அவர் நீதி உள்ளவராக ஆயிட்ட போல நீங்களும் நீதி உள்ளவர்கள் ஆயிட்டீங்க. அவர் அன்பு உள்ளவராக ஆனா போல நீங்களும் அன்பு உள்ளவர்கள் ஆயிட்டீங்க. அவர் இரக்கம் உள்ளவராக ஆனா போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டீங்க. அப்ப இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நீங்க எப்படி இந்த பூமியில வாழணும், அவருக்கு எப்படிப்பட்ட சாட்சிகளா இருக்கணும் கர்த்தர் விரும்புறாரு பாருங்க. இதைதான் பவுல் என்ன பண்றாரு, ஏராளமான அதாவது நிருபத்துல எழுதியிருக்கிறார் பாருங்க. 1 கொரிந்திலிருந்து தொடங்கி, புரியுதுங்களா, 1 கொரிந்தியர் தொடங்கி தீத்து வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு முன்பாக எழுதி கொடுத்துருக்காரு. எப்படிலாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சோன்னா தெரியுது பாருங்க. நிறைய தேடி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஒண்ணு ஒண்ணா நான் உங்களுக்கு சொல்றேன். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்படியே கொலோசியர் 2:6 படிங்க பார்ப்போம். 2:6 படிங்க. படிங்க. அதுதான் படிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்திலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. போதும், நிறுத்திங்க. பாருங்க, நீங்க இப்ப என்ன ஆயிட்டீங்கன்னா, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே எங்க இருக்கிறீங்களா, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டே. உங்க வேர் எங்க இருக்குதுங்க? ஒரு மரத்துக்கு வேர் முக்கியம் இல்லையா? வேறு ஒரு மரத்துக்கு எவ்வளவுக்கு வேறு உறுதியா இருக்கிறதோ, நீங்க கிளைய வெட்டினாலும் சரி, வேரை வெட்டாம விட்டீங்கன்னா அது மறுபடி தூத்துக்கினே தான் இருக்கும். எத்தனை வாட்டி அதை கிளைய வெட்டி விட்டாலும் அது வளர்ந்துக்கிட்டே. ஏன்னா வேறு அடியில என்னவா இருக்குது, உறுதியா இருந்தா அந்த மரம் என்னைக்குமே சாகாது. அதனால என்ன பண்ணாங்க, ஆசிட் எடுத்து என்ன பண்ணாங்க, வேறு கீழே ஊத்துறாங்க. என்னென்னமோ மெடிசினை போட்டு சாகடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, வேறு கீழே ஊத்துறாங்க. இப்ப வந்து ஜேசிபி வந்துச்சு, வேரோடு புடிங்கி எடுக்கிறதுக்கு ஜேசிபி ரொம்ப யூஸா இருக்குது பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்னெல்லாம் வேறு எடுக்க முடியாது. சைடு வேர்லாம் வெட்டிடலாம். ஆணி வேர்னு ஒன்று இருக்கும் மரத்துக்கு கீழே நடு சென்டர்ல, அதை மட்டும் எடுக்கவே முடியாது பாருங்க. அதை எடுக்கணும்னா மனுஷனுக்கு பெரிய போராட்டம். ஒரு பெரிய மரத்தை வெட்டி எடுத்து அந்த நாணி வேறு எடுக்கணும், படாத பாடு பண்ணணும் பாருங்க. அந்த வேறு இருக்கிற வரைக்கும் அந்த மரம் வளர்ந்து துளுத்துக்கினே தான் இருக்கும். அப்படியாகவே ஒரு மரத்துக்கு வேறு முக்கியம். அதே மாதிரி நீங்க ஒரு மரமா இருக்கிறீங்க. நீங்க கொடிகளும், அதாவது அவர் மரமா இருக்கிறாரு, நீங்களும் நானும் கொடிகளா இருக்கும். உங்க வேறு எங்க இருக்குது பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்குது. உங்க வேறு எங்க இருக்குதுங்க? உங்க வேரை வெட்டுறதுக்கு யாராலையும் என்ன பண்ண முடியாது, கையை வைக்க முடியாது. எங்க இருக்குதுன்னா இங்க என்ன சொல்றாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்களா? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். யாருக்குள்ள வேர் கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தருக்குள், இயேசு கிறிஸ்துக்குள்ள வேர் கொண்டு இருக்கிறீங்க. எங்க மூத்த அண்ணாச்சிக்குள்ள இருக்குது வேறு. அதை மறந்துடாதீங்க. எங்க அண்ணன் மூத்த அண்ணன் கிட்ட இருக்குது வேறு. இந்த வேரை வெட்ட யாராலும் முடியாது, மறந்துடாதீங்க. அதனால நீங்க அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. உங்க கட்டடம் எங்க மேல கட்ட இருக்கிறீங்க? அவர் மேல கட்டப்பட்ட கட்டணம். அந்த அஸ்திபாரத்தை யாரால என்ன பண்ண முடியாது, வேறு அந்த வேரை பிடுங்க முடியாது. அப்புறம் அந்த அஸ்திபாரத்தை எடுக்க முடியாது, இடிக்க முடியாது. அவர் தான் அஸ்திபாரமா இருக்கிறாரு. அந்த அஸ்திபாரத்து மேல கட்டப்பட்ட கட்டடத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, இடிக்க முடியாது. அவர் மேல கட்டப்பட்ட கட்டணம் நீங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. இப்ப நீங்க உட்கார்ந்து கேட்கறீங்க இல்லையா, எல்லாரும் போதனை கேட்கறீங்கல்ல, அதை தான் சொல்றாரு பாருங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை என்ன பண்ணக்கூடாது, கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற தந்திரமான வார்த்தையில ஏமாந்து போயிடாதீங்கன்றாரு.
உலகத்தில் இருக்கிற நல்லா என்ன பண்ணுவாங்க, வாயார பேசி வழியார அனுப்புற கூட்டம்லாம் நிறைய இருக்குது. என்ன பண்ணுவாங்க, வாயார பேசுவாங்க, வாங்க வாங்க இன்னைக்கு ஃபுல்லா பேசுவாங்க. பேசி எப்படியாவது உங்களை என்ன பண்ண மயக்கி, தந்திரமாய் மயக்கி உங்களை தன்வசமாய் வசப்படுத்தி கொள்வதற்காக என்னென்னமோ காரியத்தை செய்துவாங்க. அதெல்லாம் சொல்றாரு லௌகீக தந்திரம், உலகத்துக்குரிய லௌகீக அன்பு. அந்த அன்புல ஏமாந்து போயிடாதீங்கன்றாரு. அந்த அன்புல ஏமாந்து போய் லௌகீகமான ஞானத்தினாலும் மாய தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷரின் மேல் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழி பாடுகளையும் பற்றின அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அது தேவனுக்கு பிரியமானதல்ல. ஏமாந்து போயிடாதீங்கன்றாரு. என்ன பண்ணணும், இல்லைங்க அவன் கூப்பிட்டான், நான் போயிட்டேன். அவன் ஊத்தி வச்சான், நான் வேணாண்டா வேணாண்டா சொன்னேன். எவ்வளவு சொல்லி ஊத்தி வச்சான், நான் எடுத்து ஊத்தி வானாண்டான்னா கூட அவன் உட்கார வச்சு ஊத்திட்டாங்க, வாயில ஊத்திட்டாங்க. நீ ஏன் அங்க உட்காந்துக்கிற, நீ ஏன் அங்க உட்கார்ந்த சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு அந்த சைடே போவாதன்றாரு, அந்த பக்கமே போக கூடாதுன்றாரு. என்ன சொல்றாரு சொல்லுங்க, அந்த பக்கமே போக கூடாது. அவன் ஊத்திட்டான், அவன் வந்து பண்ணிட்டான் தப்பு. அவன் ஊத்துறானா ஊத்துற, நீங்க என்ன பண்ண, அந்த பக்கமே போவாதீங்க, அந்த தெருவாசல் சைடே போவாதீங்க. இல்லைங்க நான் அப்படியா அந்த தெரு பக்கமா சும்மா போனேன், அந்த தெரு பக்கமே போவாதுன்றாரு ஆண்டவர். நீதிமொழி புத்தகத்துல நீங்க பாருங்க, சைடே போக கூடாதுன்றாரு. நீ ஏன் போன, அவன் ஊத்திட்டான், அவன் வந்து என்ன பண்ணிட்டான், இல்ல செஞ்ச இல்ல. பாருங்க இதெல்லாம் நீங்க நானும் என்ன பண்ண ஜாக்கிரதையா, இந்த இப்படிப்பட்ட இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட எழுந்துட்டீங்க, மரித்தீங்க, அடக்க செய்யப்பட்டீங்க, உயிரோட எழுந்தாச்சு. இப்ப நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டாச்சு. என்ன பண்ணிட்டீங்க, இனி நரகத்துக்கு உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நரகம் உங்களுக்கு இனி நரகத்துல இருந்து நீங்க இன்னும் நரகத்துக்கு போக வேண்டிய வேலை இல்லை. ஏன்னு சொன்னா 2ஆம் மரணத்துக்கு நீங்க சொந்தக்காரர் இல்லை. நீங்க 1ஆம் மரணத்துல நீங்க மரித்தவர்களா இருந்தீங்க. ஆதாம் செய்த பாவத்தினா நம்ம முதல்ல மரித்தவர்களா இருந்தோம், அதுக்கு பேர் 1ஆம் மரணம். 2வது மரணம்னா இயேசுவை வேண்டாம்னு சொல்லி மறுதளித்து செத்து போறாங்க பாரு, அவங்க 2வது மரணத்துல போய் வீழ்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மீட்பே கிடையாது. நரகத்துக்கு போயிட்ட பிறகு மீட்பு கிடையாது. இந்த பூமியில இருக்கும் போதே நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுனா மீட்கப்படுகிறோம். இப்போ நீங்களும் நானும், நீங்கள் கிறிஸ்துவனை கூட எழுந்தது உண்டானா கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அவர் எப்படி மேலானவைகளை தேடினாரு, என்னுடைய சித்தம் அல்ல என் பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்ய வந்தேன்னு சொல்றாரு இல்லையா. யாருடைய சித்தத்தின்படி செய்ய வந்தார், அவரு என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்றாரு. அப்ப நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், இறுதியின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் கீழானவைகள் அல்ல மேலானவைகளை தேடுகிறவர்களா இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கணும். யாருடைய சித்தத்தை, அவருடைய சித்தத்தை. எதெல்லாம் அவருடைய சித்தமோ அதை செய்யுங்க. அவருக்கு சித்தம் இல்லாததை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்கே போய் உட்காராதீங்க, அங்க போய் செய்யாதீங்கன்றது. அதுதான் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நம்ம என்ன வாழ்ந்தோம், மரித்து போயிருந்தோம் இல்லையா. எப்ப மரித்தோம், ஆதாம் செய்த பாவத்தினாலே நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது. ஆதாம் எப்ப ஆண்டவருக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாச்சோ, மனுஷனுக்கும் அவனுக்கு தேவனுக்கு பிரிவினை உண்டாச்சோ, அப்பவே நம்ம மரித்தவர்களா இருந்தோம். அதை தான் சொல்ற, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்குது. இப்ப உங்க ஜீவன் எங்க இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. உங்க உயிர் எங்க இருக்குதுங்க, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வேறா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கட்டப்பட்ட கட்டடமா இருக்கிறோம். நல்லா இந்த பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வேறா இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்ட கட்டடமா இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள உங்க ஜீவன் மறைந்திருக்கு. உங்க ஜீவன் யாருக்குள்ள இருக்குது, ஆமா. மந்திரவாதி சொல்லுவான் பாருங்க, என் உயிர் எங்க இருக்கு தெரியுமா, 7 கடலை தாண்டி ஒரு கிளிக்கிட்ட இருக்குது அப்படின்னுவான். சில மந்திரவாதி பார்த்தெல்லாம் காட்டுவாங்க பாரு, எப்பா அந்த மனுஷனை கொல்லவே முடியலப்பா, எவ்வளவு 2 துண்டா வெட்டினா கூட அவன் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடுறான்பா. அவன் 2 துண்டா வெட்டினா கூட அவன் உயிரை கொல்லவே முடியல. எங்க இருக்குது இவன் உயிர், இவன் ஜீவன் எங்க இருக்குது, இவன் உயிர் இங்க இல்லைங்க, 7 கடலை தாண்டி போகணும். 7 கடலை இமானே கம்முன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவன் உயிர் இங்க இல்லைங்க, இவன் உயிர் 7 கடலை தாண்டி, அந்த 7 கடலு கிட்ட ஒரு கிளி இருக்குது, அந்த கிளிக்குள்ள இருக்குது அவன் உயிர் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கற்பனை, அது உண்மையா, அது என்னவா இருக்குது, அது உண்மை அல்ல, அது கட்டுக்கதை, அது சும்மா ஏமாத்துற கதை.
ஆனா இங்க நீங்க எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசி. உங்கள் ஜீவன் எங்க இருக்குன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்குது. உங்க உயிர் எங்க இருக்குது? என்னைக்கு நீங்க மரித்து உயிரோடு எழுக்கப்பட்டீங்களோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ, உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள்ள இருக்குது. யாருக்குள்ள இருக்குதுங்க? ஆமா, அவர் தான் இதுக்கு பொறுப்பாளி. அவரை மீறி உங்க உயிரை யாரும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் உங்கள் ஜீவன் போகாது. இல்லைங்க, போய்கினே இருந்தாருங்க, திடீர்னு வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்துட்டாரு, போவாதுங்க. அந்த மாரி ஜீவன், அந்த மாரி உயிர், அந்த மாரி மரணம் உங்களுக்கு வராது. ஏன்னு சொன்னா உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள்ள இருக்குது. நம்ம நினைக்கிறோம், இல்லைங்க சபைக்கு போறவங்க, நல்லா சபைக்கு போறவரு, நல்லா ஆண்டவருடைய சபைக்கு போறவங்க தாங்க வாரம் வாரம் நல்லா வெள்ளையஞ்சலியமா போவாங்க. அவங்களுக்கு இப்படி நடந்தது. சும்மா போவாங்கங்க, போறதோட சரி. ஆனா உட்காந்து வார்த்தையை கேட்கறது கிடையாது. உட்காந்து வார்த்தையை கேட்கறது கிடையாது. இவங்க யாரு, தேவன் யாருன்னு கேட்கறது கிடையாது. சும்மா பேருக்குன்னா சபைக்கு போறது. கிறிஸ்துவர்களா இருக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களா இருக்கணும். நம்ம யாரா இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு உலக பாரம்பரியத்தின் பிறகு நம்ம கிறிஸ்துவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் வாழும் போதுதான் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி உண்டு. எல்லாவற்றிலும் நமக்கு தேவன் நமக்கு உடன் துணையா இருக்க. அப்ப ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கையில சில வித வழி அருக வந்தது, சில வித கற்பாறையில் வந்தது, சில வித எங்க விழுந்தது? நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்ப என்ன சொல்றேன்னா, அப்ப நீங்க தான் என்ன பண்றீங்க? கேட்கிற வார்த்தைகளை இறுதியமாகிய நிலத்திலே கொண்டு போய் விதைக்கிறது உங்ககிட்ட தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இங்க கொடுக்கிற வார்த்தையை நீங்க கேட்டு அதை இறுதியத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் நீங்களும், அவரு என்னவா இருக்கிறீங்கன்னா, அவர் வேறா இருக்கிறாரு, நீங்கள் கொடிகளா இருக்கிறீங்க. அவர் அஸ்திபாரமா இருக்கிறாரு, நீங்க கட்டடமா இருக்கிறீங்க. அவர் என்னவா இருக்கிறாரு? ஜீவன் உள்ளவரா இருக்கிறாரு, நீங்க அவருக்குள்ள நம்மளுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப நம்ம இதை புரிந்து கொள்கிறவர்களா இருக்கிறோம். அததான் சொல்றாங்க, உங்களுடைய ஜீவன் அவருக்குள்ள இருக்குது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட என்ன பண்ணுவீங்களா? மகிமையில வெளிப்படுவீங்க. இது நடக்க போகுது. எப்ப நடக்க போகுது? அவர் வரும்போது, அவர் இந்த உலகத்திலே வந்து நிற்கும் போது நீங்களும் நானும் அவரோடு கூட எழுந்து என்னவா நிற்க போறோம்? சேனைகளா நிற்க போகிறோம். இது நடக்க போகுது. இதெல்லாம் சொல்றாரு அவரு. அவர் வரும்போது நீங்களும் நானும் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம். இப்ப சொல்றாரு பாருங்க, இப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள வாழ்கிறோம் இல்லையா? இப்ப என்ன பண்ணோம்? முதல்ல நம்ம விபச்சாரம் செய்கிறவர்களா இருந்தோம். விபச்சாரம் செய்கிறவர்களா என்ன? அதாவது தேவையில்லாத அடுத்தவன் பொருள் மேல ஆசை வைக்கிறதுக்கு பேரு விபச்சாரம். தேவையில்லாத அவங்க வீட்டு மேல ஆசை வைக்கிறது, அவங்க பொருள் மேல ஆசை வைக்கிறது, குடும்பத்தில் இருக்கிற மனுஷன் மேல ஆசை வைக்கிறது, இதுக்கு பேர் தான் விபச்சாரத்துக்குரிய காரியம். இப்படிப்பட்ட எண்ணத்திலாம் நம்ம ஒரு காலத்துல இருந்தோம். அதை இப்ப வந்து மறுபடியும் இதை தொடராதீங்கன்றாரு. இப்ப என்ன பண்ண சொல்றாரு? தொடராதீங்க, இதை தொடர்ந்து இந்த காரியத்தை செய்யாதீங்க. ஆகையால் விபச்சாரத்தை என்ன பண்ணாது? இடம் கொடுக்காதீங்க. அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, மோகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க. விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களிலே அழித்து போடுங்களாம். என்ன பண்ணணுமா? எதை அழித்து போட சொல்ற? அவயங்களே அழித்து போடுங்க. அவயங்கள் என்று சொன்னா நீங்க என்னத்தை அழித்து போட சொல்ற? எதை அழித்து போட? நம்மளுடைய சரீரத்தை என்ன சொல்றாரு? சரீரத்தை அழிக்க சொல்றாரா? சரீரத்தை அழிக்க சொல்லல ஆண்டவரு, எண்ணத்தை அழிக்க சொல்றாரு. என்னத்தை அழிக்க சொல்றாரு? உங்க சரீரத்தை இங்க பாருங்க, அவயங்களை அழித்து போனா, அவயங்களை அழித்து போனா நம்மள சரீரத்தை ஒடுக்க சொல்றாரு பாருங்க. இந்த சரீரத்தை போட்டு நசுக்கணும்டா, இது எப்ப பார்த்தாலும் அடங்க மாட்டேன், அடிடா அந்த சரீரத்தை சாத்தியால வச்சு அடிடா அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட எண்ணத்துல இல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரீரத்தை நீங்க அடிச்சுக்காதீங்க, அது சரீரத்தை இது தேவனுடைய ஆலயம். இது எண்ணம், விபச்சாரம் செய்கிற எண்ணம் வந்தது இல்லையா, அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காத, அதை சொல்றாரு. அப்புறம் அசுத்தம் என்கிற எண்ணம் வந்தது இல்லையா, அந்த எண்ணத்தை, அப்புறம் துரீச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, அப்புறம் இதெல்லாம் உண்டாக்குகிற எண்ணத்தை அழித்து போட சொல்றாரு. எதை அழித்து போட சொல்றாரு? ஆமா, எண்ணம் தானே நம்மளை செய்ய வைக்குது. நீங்க எந்த எண்ணத்தை நீங்க நினைச்சுக்கினே இருக்கீங்களோ அந்த எண்ணத்தை செஞ்சிருவீங்க. நீங்க கண்டிப்பா செஞ்சிருவீங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க நான் நல்லா வாழ்வேன், நான் இதை பண்ணுவேன், இதை செய்து முடிப்பேன்னு நினைச்சுக்கினே இருங்க, ஒரு நாள் செய்து முடிச்சிருவீங்க. வேற மாதிரி நீங்க எண்ணம் வைங்க. நீங்க தவறான எண்ணத்தை நீங்க எப்படியாவது, இந்த வீட்டுல நான் போய் கொள்ள அடிக்கிறதே சரி, நான் திருட போறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நைட்டும் பகலாம் அதுக்கு ஐடியா போட்டுக்கினே இருப்பீங்க. நீங்க எப்படி போகலாம், அந்த வீட்டுல கேமரா இருக்குதா இல்லையா, போய் அப்படியே சாதாரணமா போய் ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வந்துடலாம். கேமரா என்ன இருக்குதான்னு பார்ப்போம், சிசிடிவி கேமரா என்ன இருக்குதா, இல்லை எந்த வழி இருக்குது, நைட்ல அவங்க எங்க போறாங்க, எப்போ வருவாங்க, எந்த நேரத்துக்கு போறாங்க, வீட்டை விட்டு எந்த நேரத்துக்கு போறாங்க. திருடுறான், எப்படி திருடுறான்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் திருடுறான். நம்ம நினைக்கிறோம் அவன் சாதாரணமா வந்தா திருட்டு போய், இல்லை, வந்த உடனே திருட மாட்டான். அதாவது லலிதா ஜுவல்லர்ல வந்து திருடுனா பத்தியா முருகன்றவன்,
அவன் எப்படி திருடுனான்னு நினைக்கிறீங்க? வந்து சாதாரணமா நகை கடைக்கு நகை வாங்குற மாதிரி உள்ள போனானா. 1 மாசமா என்ன பண்ணான்? வாட்ச் பண்ணானா அந்த கடையை. எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, எந்த இடத்துல வழி இருக்குது, மெயினான வழி எங்க இருக்குது, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அவன் எந்த செவுரை ஓட்ட போடலான்ட்டு திட்டம் போட்டானான். இந்த செவுரை ஓட்ட போட்டா நம்ம இந்த கடைக்குள்ள எல்லா ரூமுக்குள்ளேயும் வரலாம், வந்து எல்லா நகையும் அள்ளிக்கிட்டு போயிடலாம் சொல்லி திட்டம் போட்டு கடையை வந்து 1 மாசமா கெச்சு போட்டு அதை என்ன பண்ண திட்டம் பண்ணி அந்த ஓட்டை எந்த இடத்துல போட்டு எப்படி வரலாம் சொல்லி அதையே நோட்டமிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ண பாருங்க. ஃபாலோ பண்ணி அதை 1 மாசமா கண்காணித்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணான், அதை நேரம் சமயம் கிடைக்கும் போது ஓட்டை போட்டு உள்ள கடைக்குள்ள வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணான், எடுத்துட்டான். கேள்விப்பட்டீங்களே, ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. எப்படி எடுத்தான்? இதுதான் திட்டம் போட்டு. அப்ப எப்படி உருவாச்சு? எண்ணத்துல தான் உருவாச்சு. எத்ததுமே போயிட்டு கடைக்குள்ள போயிட்டு போடலாம எண்ணத்தை நைட்டும் பகலும் அதே எண்ணத்துல இருந்தா பாருங்க. ஒரு 4 பேர் 3 பேர் டீம் போட்டு பண்ணிக்கிறாங்க. அதே எண்ணத்துல இருந்தனால தான் அந்த காரியத்தை அவனால செய்ய முடிஞ்சது. பெரிய பாருங்க, நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துல மாட்டிக்கினான் அவன். இல்லைங்களா? அவன் செஞ்சு அவன் திட்டம் போட்ட பிறகு பண்ணிட்டான். ஆனா திட்டம் எப்படி உருவாச்சு? எண்ணத்துல தான் உருவாது. அப்ப நீங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இங்கிருந்து தான் என்ன பண்ணுது, காரியம் நடக்குது. அப்ப இதை என்ன பண்ணணுமா? இப்படிப்பட்ட எண்ணங்களை என்ன பண்ணணுமா? நீங்க என்ன பண்ண சொல்றாரு? இப்படிப்பட்ட எண்ணங்களை பாருங்க, என்ன சொல்றாரு? விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட எண்ணங்களை அழித்து போடணுமா? என்ன பண்ணணும்? நீங்க அழித்து போடுங்கன்றாரு. இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இதை யார் பண்றது பார்த்தீங்கன்னா, உலகத்துக்குரியவர்கள் இதை பண்றாங்க. அவங்க மேல கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே என்னவா இருந்தீங்க? சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்களே. நீங்களும் யார சொன்னாரு? என்ன சொல்லிட்டாரா? இல்ல உங்களை சொல்லிட்டாரா? யார சொன்னாரு? நம்ம எல்லாரையும் சொல்றாரு. என்ன மாத்திரம் சொல்லல. இங்க எழுதிருக்கிறது பாத்தீங்கன்னா, நீங்களும் முற்காலத்திலே அவர்களை போல செய்து கொண்டு வந்தீங்களே. வந்தமா இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி செஞ்சிருக்க மாட்டோம். எல்லாரும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு தவறான காரியத்தை நம்ம செஞ்சிருப்போமா இல்லையா? இல்லையா? நம்ம செஞ்சிருப்போம். அது செய்யாதெல்லாம் இருந்தது இல்லை. அதை தான் சொல்ற, நீங்களும் அவர்களை போல இவைகளை செய்து கொண்டு வந்தீர்களே. இப்பொழுதே கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில பிறக்கல் ஆகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் என்ன பண்ணணுமா? விட்டு விலகுங்கள், விட்டு விடுங்கள். புரியுதுங்களா? விட்டு விடணும். எங்க இருக்குதுங்க நான் விடுறதுக்கு? நான் கயிறா நான் பிடிச்சின்னு இருக்கிறதுக்கு, நான் ஈத்து பிடிச்சின்னு இருக்கிறான். எல்லாம் இங்கதான் இருக்குது, மனசுல இருக்குது. என்ன பண்ணுது? உள்ள இருந்து வெளியே வருது. இவைகள் எல்லாம் விட்டு விடணுமா? எத்தனை பேர் விடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? எல்லாரும் விடுங்க. இவைகள் எல்லாம் விட்டு விடுங்க. இதெல்லாம் செய்து கொண்டு வந்தோம், இவைகள் எல்லாம் விட்டு விடுங்க. ஏன் விட்டு விட சொல்றாரு? நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. கிறிஸ்துவர் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க இல்லையா? நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? அவருக்குள் வேர் கொண்டு இருக்கிறோம். அவருக்குள் என்னவா இருக்கிறோம்? கட்டப்பட்ட கட்டிடமா இருக்கிறோம். அவருக்குள் நம்ம ஜீவன் இருக்கிறது. அதனால நீங்க இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கன்றாரு. முன்ன இப்படி இருந்தீங்க, நீங்க முன்ன வந்து என்னவா இருளின் அதிகாரத்துக்குள்ள இருந்தீங்க. அதனால இவைகளை எல்லாம் செய்து கொண்டு இருந்தீங்க. இப்போது நீங்க என்னவா இருக்கிற? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க என்ன ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. அதனால இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நீங்க இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்யும் போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க இந்த காரியத்தை செய்யும்போது தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுமா? யாருடைய நாமம் தூசிக்கப்படும்? தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். ஏன் அவருடைய நாமம் தூசிக்கப்படும்னா, மூத்த அண்ணாச்சி உங்க தம்பிங்க மாருங்களா என்னப்பா இப்படி கேவலமான வேலையெல்லாம் செய்யறாங்க? உன் தம்பிங்க என்னப்பா இப்படி செய்யறானுங்க? நீ தானே உங்களுக்கு எல்லாம் மூத்த அண்ணன். உன் தம்பிங்க பாருங்க கேவலமான வேலையை செய்யறாங்க. இன்னும் உங்க ராஜ்யத்துல இதெல்லாம் இல்லைன்றா இவ்வளவு கீழ்த்தனமா செய்யும் போது யாருக்கு அசிங்கம், யாருக்கு கேவலம்? இதுவே மூத்த அண்ணாச்சிக்கு தான் என்ன பண்ணும்? அவமானமா இருக்கும். அவருக்கு தான் மன வேதனையா இருக்கும். ஐயோ, நான் உங்களுக்கு ஏராளம் தாராளமா கொடுத்துக்கிறீங்க, இப்படி கொடுத்தும் நீங்க ஏன் இப்படிப்பட்ட கீழ்மட்டமான காரியத்தை செய்றீங்கன்ட்டு அவர் உள்ளம் துக்கப்படும். அவர் உள்ள என்ன படும்? துக்கப்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை நீங்க அவரை நெருக்கி கிட்ட சேர்த்து அவரை நீங்க அவரோடு ஒப்புருவாக்குனதை நீங்க மறக்காம இதெல்லாம் நினைப்பீர்கள் என்று சொன்னா இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாது இருங்க. பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருங்கள். யாரை தரித்து கொள்ளணுமா? ஆமா, கிறிஸ்துவுக்குள் நீங்க புது சிருஷ்டியாக்கப்பட்டீங்க. அதனால புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க.
சரி, 1 தெசலோனிக்கே புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, முடிக்க போறோம். 1 தெசலோனிக்கே புத்தகம் 2 தெசலோனிக்கே எடுத்துங்க. 2 தெசலோனிக்கே 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. 2 தெசலோனிக்கே படிங்க. பாருங்க, 16ஆம் வசனத்துல படிக்கிறீங்களா? பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையும் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துங்க. என்ன வசனத்துல என்ன பண்ணா? எல்லா நல் வசனத்தையும் நிரப்புங்கன்றாரு. எதை நிரப்ப சொல்றாரு? எல்லா நல் வசனத்தையும் நிரப்பி நீங்கள் அவரை என்ன பண்ணுங்க? ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தர் அதை தான் விரும்புறாரு. மறுபடியும் விரும்புறாரு. அடுத்த வசனம் படிங்க. சரி, கடைசி வசனம் படிச்சு முடிச்சிடலாம். சரி, கடைசி வசனம் படிக்கலாம். 1 தெசலோனிக்கே புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ல இருந்து படிங்க. 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 21ல இருந்து படிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அதான் படிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பாருங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எதை பிடித்துக் கொள்ளணுமா? நலமானதை. ஆமா, சபைக்கு வருகிற என் சபை மக்களே, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அவங்க தப்பா போதிப்பாங்க. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க. இன்னைக்கு நிறைய பாஸ்டருக்கு தப்பா வாயில வந்து எல்லாம் போதிக்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை தான் பிடித்துக் கொள்ளணும். அவர் சொன்னாருன்றதுக்கோசம் நம்ம தப்பா சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன பண்ண, அது பிடித்து கொண்டு நடக்காதீங்க. அதை தான் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எதை விடணுமா? பொல்லாங்காய். ஆமா, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகணுமா? நீங்க தான் விலகணும். உங்ககிட்ட தான் இருக்குது. பொல்லாங்காய் தோன்று என்கிட்ட நிறைய இருந்தது பாருங்க. பொல்லாத காரியங்களை செய்கிற எண்ணங்கள் நிறைய இருந்தது. அதெல்லாம் விட்டு விலகணும். பாருங்க, விலகினதுனால்தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை என் கையில கொடுத்தாரு. விலகலைன்னா நாம எப்படி உங்களுக்கு போதிக்க முடியும்? போதிக்க முடியுமா? சொல்லுங்க. விலகலைன்னா போதிக்க முடியாது. ஒருவன் வந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தாதவன் தன் ஊழியத்தை எப்படி நடத்த முடியும்? பிள்ளைகளிடத்துல, நம்ம மனைவி இடத்துலலாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சுதான் நம்ம ஊழியத்தை நடத்தவே முடியும். அப்ப நான் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் விட்டு விடும்போது தான் கர்த்தர் ஊழியத்தை செய்ய சொல்றாரு. அப்புறம் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் 23 படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமா, என்ன பண்ணணுமா? என்ன சொல்றாரு? ஆவி, ஆத்மா, சரீரம். கவனிக்கணும், நல்லா கவனிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவர் என்ன பண்ணுவாரு? பரிசுத்தமாத்தை தேடி எங்கேயும் ஓடாதீங்க. இதை செஞ்சா பரிசுத்தம், அதை செஞ்சா பரிசுத்தம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதே பரிசுத்தம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தொடர்ந்து செய்ய 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 ஆண்டவர் என்ன பண்ணாரு? சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தம் ஆக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நீங்க தான் காக்கப்படணும். என்ன பண்ணணும்? கண்ட இடத்துல போய் உட்காராத விட்டு தேவையில்லாத காரியத்தெல்லாம் விட்டு நம்ம பார்த்தோன்னே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடுகிறவர்களா இருக்கும்படி காக்கணுமா? உங்ககிட்ட தான் இருக்குது. காக்கிறது உங்ககிட்ட தான். காக்கும்படி ஆண்டவரே, நான் ஆண்டவரே, நீ கொடுத்த பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள நான் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் உதவி செய்வாரு. நீங்க கொடுத்த பரிசுத்தம் ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை நான் அசுத்தம் பண்ணாதபடிக்கு காத்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவரை கேளுங்க. அவரை கேட்டீங்கன்னா அவரு கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் பலவீனமான பாத்திரம். நம்ம ஆண்டவரே, என்னால அல்ல, என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால தான் இதை எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது தேவன் என்ன பண்ணுவாராம்? உங்களை குற்றமற்றவர்களாய் காக்கும்படிக்கு தேவன் உதவி செய்வார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்ன சொல்றாரு? 24ஆம் வசனம் என்ன சொல்றது? உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இது சத்தியம். என்ன பண்ணுவாரு?
அவர் உண்மை உள்ளவர். மறக்காதீங்க, உண்மை உள்ளவர் என்று சொன்னால் அவரை போல உண்மை உள்ளவர் ஒருவனும் இந்த உலகத்துல இல்லை. அவரை போல உத்தமர் இந்த உலகத்துல யாருமே ஒப்பிட முடியாது. நீனா உத்தமனா? நீனா உண்மை உள்ளவனா? யாரை வேணாலும் நம்ம கேட்கலாம். கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? அவன் பேசுறானா கண்டிப்பா அவனை நீங்க கேள்வி கேட்கலாம். நீனா அப்படியே பரிபூர்ணமான உத்தமரா? நீ பரிபூர்ணமான நீ உண்மை உள்ளவனா? இல்லையா? நீயும் பொய்ய, நானும் பொய்ய. நீயும் உத்தமனா இல்லை, நானும் உத்தமனா இல்லை. எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாரையும் ஆண்டவர் தான் என்ன பண்றாரு? வழி நடத்துகிறாரு. எல்லாரையும் தேவன் தான் தகுதிப்படுத்துகிறாரு. என்னை தகுதிப்படுத்தின தேவன் உங்களையும் தகுதிப்படுத்துவார். உங்களை தகுதிப்படுத்தின தேவன் என்னையும் தகுதிப்படுத்துவார். அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்? ஒருவரை ஒருவர் நம்ம என்ன பண்ணணுமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். அவர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர். அவர் ஒருவர் தான் உத்தமர். அவர் ஒருவர் தான் பரிசுத்தருக்கு அடையாளமே. அவர் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர் என்பதற்கு அடையாளம். பரிசுத்தர், உண்மை உள்ளவர், உத்தமர். அவரை தவிர யாரும் இல்லை. அதனால அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. ஏன்னு சொன்னா அவர் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனு புத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அவர் சொன்னதை செய்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். நீங்க அவருடைய வழியில வருகிற நீங்க உங்களையும் என்னையும் ஒரே மாதிரி தான் தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். நீங்க மேல, நான் கீழே இல்ல, நான் மேல நீங்க கீழே இல்ல. நம்ம எல்லாரும் ஒரே தகுதியாய் தேவன் நமக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கு அடைவதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் தகுதிப்படுத்தி அந்த வழியில நடத்துகிறார். நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களா நிற்கும்படி தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் மிகுந்த கிருபைகள் நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த அற்புதமான இரவு ஆண்டவரே நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம் அப்பா. நீர் எங்களை எல்லாரையும் தகுதிப்படுத்தினீர் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு தகுதி உள்ளவர்களாய் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் கொடுத்த இந்த தகுதியை யாரால எடுக்க முடியும்? நாங்கள் அவருக்குள் வேர் கொண்டு இருக்கிறோம். அவருக்குள் கட்டப்பட்ட கட்டடமாய் இருக்கிறோம். அவருக்குள் எங்கள் ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். என் சபை மக்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஒருவரை ஒருவர் கை கொடுத்து நாம் எல்லாரும் தேவனால் தகுதிப்படுத்தப்பட்டோம் என்று சொல்லுங்க.